வாங்க சோளாபூரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்காக 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அளவுக்கு. நல்ல புஷ்ஷுன்னு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி. அதே அளவு 1 கப்பு தண்ணினா 1 கப்பு பால் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுப்போம். மெயின் வந்து இதுக்கு ரவை 1 ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். 200 கிராம் மைதா, 100 கிராம் அளவு கோதுமை. உங்களுக்கு கோதுமை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மைதாலேயே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். அதனால் வந்து நம்ம கிரிப்னஸ் இருக்கிறதுனால நம்ம கோதுமை போட்டிருக்கோம். மாவு அப்படியே பிசைந்துருவோம். நல்ல புஷ்ஷுன்னு வரங்க. இந்த மாதிரி நம்ம சோளாபூரி ரவுண்டாக நல்லா பெரிய சைஸில் கூட நம்ம பண்ணலாம். இந்த மெத்தடில் செய்தால் கரெக்டாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி பால் எல்லாம் வந்து இது கரெக்டாக அளவுக்கு வரும். அப்படி பத்தலைனா கூட கொஞ்சம் மேலே தண்ணி தெளித்து பிசைந்துக்கலாம். சட்டுனும் பிசைந்துடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் மேலே. அப்படியே நல்லா சாஃப்டாக பிசைந்து வச்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. 10 நிமிஷம் அப்படியே போட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பூரியாக பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதனால் இது பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டையும் இப்படி பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தொட்டு லைட்டாக தேய்ச்சிக்கலாம். மாவு போட்டு தேய்க்கிறதுனால தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. அப்படியே எடுத்து பூரி மாவு போட்டுடலாம். நல்லா பெரிய சைஸில் சோளாபூரி. அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்க. சோளாபூரி சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா சோளாபூரி இப்படி வீட்லேயே டேஸ்ட்டாக செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மறுமுறைன்னு வந்துருக்கு. நல்லா அழுத்தி சைடில் எல்லாம் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா சைடெல்லாம் வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுது. பின்னாடியே நல்லா வெந்துட்டுது. அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக சோளாபூரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சோளாபூரி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக நல்ல மொறுமொறுன்னு இருக்குதுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள்.
பாருங்கள், சூப்பராக சோலாப்பூரி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்ல பெரிய சைஸில். அம்மிங்க